தமிழ், நமச்சிவாயம் 2 பேருமே போலீஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. "அவன் எப்படியாவது மாட்டுவான் சார்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா தமிழ், அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கான். பார்த்தீங்களா, என்னையே திட்டு வாங்க வச்சுட்டான். அவன் மட்டும் என் கையில கெடைச்சான், அவ்வளோதான் அவன்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பயங்கர கோவமா சொல்றாங்க. "சார் எனக்கு கஷ்டமா இருக்கு சார். சாதாரணமா இருந்தா கூட பரவால்ல. வேற மாசமா இருக்கா. இந்த நேரத்தில போயிட்டு உள்ள இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சாப்பாடு, தண்ணி எதுவுமே சரியா கிடைக்கிறதே கிடையாதாம். ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "அந்த வார்டன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் குடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கறாரு. "அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது தமிழ். சீக்கிரமா வெளிய எடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ, அத தான் நம்ம பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. சொல்லிட்டு உள்ள போறாரு. சரி இப்ப என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. தமிழ், நமச்சிவாயம் 2 பேருமே. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா கூட பரவால்ல. கிடைச்ச எவிடன்ஸே இந்த மாதிரி இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? எப்படிதான் வெளிய எடுக்கறது? எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு தமிழ். அப்ப கரெக்ட்டா அங்க வந்து பார்க்குறாரு அர்ஜுன் அவங்க அம்மா 2 பேருமே கார்ல வராங்க. வந்தோனே ஓரமா கார நிறுத்திட்டு வராங்க. கிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன தமிழ் என்ன? ரொம்ப வருத்தத்துல இருக்கியோ?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன சரஸ்வதி சிஸ்டர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சாப்பாடு, தண்ணி எல்லாம் நல்லா கிடைக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது நமச்சிவாயத்துக்கு. "பாருப்பா இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். அதனால தான் அவன் கரெக்ட்டா சொல்றான்" அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்றாரு. அத கேட்டோனே அர்ஜுன் சொல்றாரு, "என்னப்பா எல்லாத்தையும் எங்க மேலேயே பழி போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க எதுவுமே பண்ணல தெரியுமா? அது மட்டும் இல்ல உனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் கூட எனக்கு கிடைச்சிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. "பார்த்து சிஸ்டர் எப்படியோ சீக்கிரமா வெளிய எடுத்துருங்க. பாவம் அவங்க உள்ள எவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காரு. அத கேட்டோனே தமிழுக்கு பயங்கரமா கோவம் வருது. அர்ஜுன அடிக்கிறாரு. போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதே மாதிரி நமச்சிவாயம் அவங்க மாமாவ அடிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து நல்லா அடி. அடிச்சுட்டு அதுக்கு மட்டும் இல்லாம கைய கட்டிட்டாங்க. கைய கட்டிட்டு வாயில துணியும் கட்டிட்டாங்க. "இதுக்கு மேல இவன வெளிய விடவே கூடாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்லயே இவங்க 2 பேர டிக்கில போட்டு ஏத்திட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு நல்லா கட்டிட்டு கட்டைய எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாரு. 2 பேரையுமே அடிக்கிறாங்க. "எவ்ளோ தைரியம் இருந்தா இவ்ளோ பாவத்த பண்ணியிருப்ப. என்னோட பொண்டாட்டி உள்ள போறதுக்கு காரணமே நீதான். சரஸ்வதிக்கு இவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்கிறது உன்னால தான். உன்ன உயிரோட விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லி தமிழ் அர்ஜுனா அடிக்கிறாரு. "உண்மைய சொல்லுடா. உண்மைய சொல்லாம நீங்க வெளிய போகவே முடியாது. நான் உன் தங்கச்சியோட புருஷன்" அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. "என்ன இரக்கம் காட்ட சொல்றியா? என்ன பண்ண சொல்ற? ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன். ஒழுங்கா உண்மைய சொல்லு. இல்ல உன்ன சாவடிச்சு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நமச்சிவாயம் அவங்க மாமாவ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா வர ராகினி கூட்டிட்டு போறது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. ஐய்யயோ! எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வந்தவுடனே சொல்றாங்க, "இங்க பாருங்க என்னோட புருஷன கடத்திட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க? தமிழ் அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. "நான் கண் எதிர்க்க பார்த்துட்டேன். வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "வரீங்களா? இல்ல நான் கமிஷனர போய் பார்க்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "இரும்மா இரு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ், ராகினி 2 பேருமே சேர்ந்து போறாங்க. "அங்க பாருங்க அங்க தான் வண்டி இருக்கு. இந்த ரூம்ல தான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அப்படியே ஜன்னல்ல இருந்து பார்க்குறாங்க போலீஸ், ராகினி எல்லாருமே. உள்ள தமிழ் பேசிட்டு இருக்காரு. "உண்மைய சொல்ல உன்ன கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. "உண்மைய நான் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா, "ஆமா அது என் கண்ணாடி தான்" உண்மைய சொல்ல வராரு. அதுக்குள்ள வெளிய இருந்து கத்துறாங்க. "என்னங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி, போலீஸ் எல்லாருமே கத்திட்டு உள்ள வராங்க. வந்தவுடனே சொல்றாங்க, கட்டெல்லாம் கழட்டி விடுறாங்க. "எதுக்காக போட்டு இவர இப்படி இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அப்படி நக்கலா சிரிக்கிறாரு அர்ஜுன். "இப்படியா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்காக தமிழ் இவ்வளோ அவசரப்பட்டீங்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? நான் தான் அமைதியா இருங்க, பார்த்துக்கலான்னு சொன்னேன்ல. அதுக்குள்ளே இவங்கள கடத்தி கூட்டு வந்து அடிச்சு வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போலீஸ் திட்டுறாங்க. "இல்ல சார் எனக்கு கோவம் தாங்கவே முடியல." "என்ன கோவம்? வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போனோனே ராகினி பேசுறாங்க. "எதுக்காக என் வீட்டுக்காரர் இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஆமா ராகினி என்ன கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிச்சிட்டோம். வலி தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. "ஆமா பின்ன சரஸ்வதி உள்ள இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தானே" அப்படின்னு சொல்றாரு. "என்னது என் புருஷனா காரணம்? என் புருஷன் எந்த தப்புமே பண்ணல. சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. "நான் கம்ப்ளைண்ட் தரேன். எங்க அண்ணன் மேல நான் கம்ப்ளைண்ட் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, "என்னம்மா பேசிட்டு இருக்க? அவரோட சிச்சுவேஷன் உனக்கு புரியுதா? அவரோட ஒய்ஃப பத்தி அவர் கவலைப்பட்டுட்டு இருக்காரு. ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு. விடு கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் குடுக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுன் சொல்றாரு, "ஆமாமா கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம போகலாம் வா ராகினி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "பாத்தியா எவ்ளோ நல்லவரா இருக்காரு பாரு என் புருஷன். உன் மேல கம்ப்ளைண்ட் கூட குடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போறாரு. இனிமே அவர் ஏதாவது பண்ணா உன்ன தூக்கி உள்ள வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கர கோவமா எல்லாருமே வெளிய போறாங்க. ஆனா அர்ஜுன் மட்டும் அப்படியே தமிழ் பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே போறாரு. "எதுக்கு தமிழ் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் பண்றது எவ்ளோ பெரிய தப்பு. இந்நேரம் அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்தா உங்கள தூக்கி நான் உள்ள வச்சிருப்பேன். இதெல்லாம் தேவையா?
உங்கள் ஒய்ஃபுக்கு தேவையான எவிடன்ஸை நீங்கள் ரெடி பண்ணணும். இந்த நேரத்தில் நீங்களே உள்ளே போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் சொல்கிறாரு, இல்லை எனக்கு கோவம் தாங்கவே முடியல, அதனால தான் நான் பண்ணேன். என்ன கோவம்? கோவத்தில் இருக்கிற எல்லா முடிவும் தப்பாக தான் இருக்கும். இனிமேல் யோசிச்சு நிதானமாக பொறுமையாக எல்லாமே பண்ணுங்க, சரியா? அவன் நக்கலாக பேசுகிறான், அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுது. அதுக்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் எதுவுமே சரியாக இருக்காது, புரியுதா? அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். சரிங்க சார், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நம்ம ஜெய 2 பேருமே வராங்க. பாத்தியாப்பா, அவன் உண்மையை சொல்ல வந்தான்ப்பா, அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்கப்பா, என்னால் தாங்கவே முடியல. இன்னும் 2 நிமிஷம் அவங்க லேட்டாக வந்திருந்தா அவங்க கிட்ட உண்மையை வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயும் தமிழ்கிட்ட சொல்கிறாரு.